திமுகவினர் பிரதமருக்கு கொலை மிரட்டல் விடுப்பது ஒன்றும் புதியது அல்ல, இது கருணாநிதி காலத்திலேயே நடந்துள்ளது என்று கூறியுள்ள பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், திமுக ஆட்சியின் மீது உள்ள வெறுப்பின் காரணமாகவே பாஜக சார்பில் நடைபெறும் கூட்டத்திற்கு கூட்டம் கூடுவதாக தெரிவித்துள்ளார். அதாவது ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர், உலகத்திற்கே விஸ்வகுருவாக உலகத்திற்கே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமது மாவட்டத்திற்கு எவ்வளவு திட்டங்களை தந்திருக்கிறார் என்று நான் பிறகு சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட தலைவரை திமுக மாவட்ட செயலாளர், அவர் பெயர் ஜெயபால், ஒரு பிரைம் மினிஸ்டரை பார்த்து கொலை செய்வோம்னு சொன்னால், இப்படி தான் ஏற்கனவே கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது இந்திரா காந்தி அம்மையார் வரும்போது அவர்களை கல்லாலையும் அடித்தாங்க, கல்லால் அடித்து கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க. ஆக திமுகவை பொறுத்த மட்டிலும் இது மாதிரியான ஒரு செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை, தமிழ்நாடு முழுவதும் நான் போகிறேன், எல்லா இடங்களிலும் பார்க்கிறோம். போகின்ற இடங்களெல்லாம் பொதுமக்கள் இந்த ஆட்சியின் மீது உள்ள வெறுப்பை நம்மீது பாசமாக காட்டுகின்ற ஒரு பாங்கை எல்லா இடத்திலும் நான் பார்க்கிறேன். நான் பல தேர்தல்களை சந்தித்திருக்கிறேன். ஆனால் இப்படி ஒரு மோசமான ஒரு ஆட்சி, ஒரு மோசமான அவல நிலைமை இங்கே தென்காசி மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நிச்சயமாக வர இருக்கின்ற தேர்தலில் வாசுதேவநல்லூர் சட்டமன்றம் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும்.